அந்த சண்டை போட்ட டாஸ்கோட ஃபஸ்ட் ரவுண்ட் இப்போ தான் முடிஞ்சது. ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பாருக்கும் விக்ரமுக்கும் மட்டும்தான் அங்கே அந்த கோல்டன் பால் கிடச்சிது. வேறு யாருக்கும் கிடைக்கல. பிளாக் பாலை வந்து சுபிக்ஷாவும் அரோராவும் மாறி மாறி போட்டுட்டு இருந்தாங்க. சுபிக்ஷாவும் அரோராவும் திரும்ப திரும்ப அவங்க பேஸ்கெட்லேருந்து இவங்க பேஸ்கெட்லேருந்து அவங்க 2 பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கமர்தீன் இடையில போய் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து பால்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். கானா வினோத் கொஞ்சம் பேர்த்தோட பால்ஸ் எடுத்தார். பாரு அவங்களோட பால்ஸை ஃபுல்லாக சேவ் பண்ணாங்க. விக்ரம், திவ்யா, சபரி இவங்க எல்லாரும் அவங்கவுங்க பால்ஸை மட்டுமே ஃபுல்லாக சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டாங்க. சாண்ட்ராவும் அவங்க பால் மட்டுமே பிடிச்சிட்டு நின்றுட்டாங்க. வினோத் அடுத்தவங்க பிளேஸ் போனார், கமர்தீன் அடுத்தவங்க பிளேஸ் போனார். சுபிக்ஷாவும் அரோராவும் நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்க 2 பேரும். கடைசி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி அரோரா வந்து பிளாக் பாலை தூக்கி சுபி மேலே எறிவாங்க, சுபி பேஸ்கெட்டில் எறிவாங்க. சுபி தூக்கி எரிய போகும்போது பஸர் அடிச்சிருவாங்க. ஸோ சுபி வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆகிடுவாங்க. அப்போ பிக் பாஸ் கேட்பார் யாருக்கிட்ட கோல்டன் பால் இருக்குன்னொடனே பாருவும் விக்ரமும் சொல்லுவாங்க. அப்போ அவங்க 2 பேரையும் போயிட்டு உங்களுக்கு யாரோட பால் வேணும் அப்படின்னு கேட்டோடனே கமர்தீனோட பால்ஸ் வேணுமாங்க. ஏன்னா கோல்டன் பால் வச்சுருக்கிறவங்க வந்து இன்னொருத்தவங்களோட யாரோட பால் வேணால் அவங்க சூஸ் பண்ணி அதுலேருந்து பாதி பால்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு பாரு வந்து கமர்தீன்பாங்க, அடுத்தது விக்ரமும் கமர்தீன்பாங்க. அப்போ ஏன்டா எல்லோரும் என்கிட்டே கேட்குறீங்கன்னு கமர்தீன் கேட்கும்போது நீ தான் ஓட்டிங்கில் டாப்பில் இருக்க. ஏன்னா அரோரா கையில் பால்ஸே இல்லை. அந்த முந்தின டேபிள் படி டாப்பில் இருக்கிறது வந்து சுபிக்ஷா ஃபஸ்ட் ரவுண்டே அவுட் ஆகிட்டாங்க. செகண்ட் இருக்கிறது அரோரா கையில் பால்ஸே இல்லை. மாறி மாறி போட்ட சண்டையில் அரோரா கிட்ட 0 பால்ஸ். ஸோ 3ஆவதாக இருக்கிறது நீ தான் பால் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ 3ஆவது பால் கேட்கும்போது விக்ரம் முதல்ல பாருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கமர்தீன் கிட்ட 32 பால்ஸ் இருந்துச்சு. அதில் பாதியாக 16 பால்ஸு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து விக்ரம் கேட்டார்ல. ஸோ பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா அந்த 32ல் உள்ள பாதி வந்து 16 வந்து பாருக்கு கொடுத்துட்டு 16ல் பாதி 8 மட்டும் விக்ரமுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ சொல்லி இப்போ எண்டில் யார் கையில் எத்தனை பால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பாரு கையில் வந்து 31 பால்ஸ் இருக்குது. அவங்கள்ட்ட தான் மேக்ஸிமம். ஏன்னா 16 பால்ஸ் கமர்தீன் கிட்ட வாங்கிட்டாங்கல்ல. ஸோ அவங்க வந்து பாரு கிட்ட 31 பால்ஸ் ப்ளஸ் ஒரு கோல்டு பால் இருக்குது. அப்புறம் இவங்க சபரி கிட்ட வந்து 14 பால்ஸ் இருக்குது. சாண்ட்ரா கிட்ட வந்து 18 பால்ஸ் இருக்குது. விக்ரம் கிட்ட வந்து 23 பால்ஸ் இருக்குது. இதில் 8 பால்ஸ் வந்து கமர்தீனோடது. அரோரா கிட்ட வந்து 0 பால்ஸ் இருக்குது. சுபிக்ஷா கிட்ட வந்து 14 பால்ஸ் இருக்குது. கமர்தீன் கிட்ட வந்து 8 பால்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அவர் 32 எடுத்தாலும் எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக திவ்யா கையில் வந்து 15 பால்ஸ் இருக்குது. அப்புறமா வினோத் கையில் 27 பால்ஸ் இருக்குது. பாருக்கு அடுத்து தான் நிறைய பால்ஸ் இருக்கிறது வினோதுக்கு. ஏன்னா அவர் வந்து சொந்தமாக கலெக்ட் பண்ண பால்ஸ். பாரு வந்து கமர்தீன் கிட்டேருந்து எடுத்த பால். அதே மாதிரி விக்ரம் கிட்டேயும் 23 இருக்குது. அதுவும் கமர்தீன் கிட்டேருந்து எடுத்த பால்ஸ். மற்றபடி நிறைய கலெக்ட் பண்ணிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் அண்ட் சாண்ட்ரா. இவங்க 2 பேர் தான். இந்த டாஸ்க் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு தடவை கூட சொல்லிடுறேன். பஸர் அடித்த உடனே அந்த நடுவில் ஒரு பாக்ஸ்க்குள்ளே நிறைய பால்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. பஸர் அடித்தோடனே இவங்க ஓடிப்போய் அதுலேருந்து 2 பாலாக எடுத்துகிட்டு வந்து இவங்க பேஸ்கெட்டில் போடணும். ஒயிட் பால்ஸ் இருக்கும், பிளாக் பால்ஸ் இருக்கும், கோல்டன் பால்ஸ் இருக்கும். ஒயிட் பால்ஸ் வந்து நமக்கு பாயிண்ட்டு. பிளாக் பால் யார் கையில் அடுத்த பஸர் அடிக்கும் போது யார் கையில் பிளாக் பால் இருக்கோ அவங்க அவுட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கையில் பிளாக் பால் இருக்குன்னா நம்ம தூக்கி இன்னொருத்தர் மேலே போடலாம், இன்னொரு பேஸ்கெட்டில் போடலாம். சப்போஸ் பேஸ்கெட்டில் போடாமல் அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம தான் அவுட்டு. அடுத்தவங்க பேஸ்கெட்டில் விழுந்துருச்சுன்னா அது விழுந்தவங்க அவுட்டு. அப்புறம் கோல்டன் பால் யார் கையில் இருக்கோ அவங்க வந்து இன்னொருத்தர் கையிலேருந்து யாரை வேணால் சூஸ் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து பாதி பால்ஸை வாங்கிக்கலாம். ஸோ இது இப்படி நிறைய ரவுண்ட்ஸ் நடக்கும். எண்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட்ஸ் யாருக்கிட்ட நிறைய பால்ஸ் இருக்கோ அவங்க தான் வின்னர். அதுதான் கேம். ஸோ அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் இதை இப்படி போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.